வணக்கம். நான் உங்கள் பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது வந்து இந்த ஜென்சி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி ஒன்று சுற்றுது. நான் மெயினாக ஒன்று கேட்குறேன். இப்போ இத்தனை நாளாக வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வேறு அப்படின்னு தான் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக ஒருத்தரும் நினச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து 2 ஒன்று தான் தெரிஞ்சு போச்சு. நமக்கு அது வந்து ஆஃப்டர் ரிசல்ட்டே நமக்கு அது தெரிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம நடிகர் உதயநிதியாக இருக்கட்டும், நடிகர் சீமானா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாம் ஒரு கல்யாணத்தில் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. கேட்டால் அரசியல் வேறு, இது வேறு அப்படின்லாம் பேசுவாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா, அண்ணா விஜய் வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரிய வந்தது. அப்போது இவங்க எல்லாருமே இவங்க மாற்றி அவங்கள காப்பாற்றுறான், அவங்கள மாற்றி இவங்கள காப்பாற்றுறான். ஸோ இந்த விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்தது நம்ம அண்ணா ஆட்சி, விஜய் ஆட்சியில் தான் அது நமக்கு அது நல்லா தெரியுது. இன்னொரு விஷயம் மெயினாக வந்து இப்போ ரீசண்டாக நம்ம அண்ணன் நடிகர் உதயநிதி வந்து நடிகர்னு ஏற்றுக்க முடியாது, சரி ஓகே நடிகர்னே வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து ஒரு கல்யாணத்தில் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி இடதுசாரிகளுக்கு நாங்கள் இது எல்லாமே பண்ணியிருக்கணும். இடதுசாரிகளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை ஒன்று தெளிவாக சொல்லுங்கள், ஒரு வீடியோ போடுங்க. உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், என்ன பண்ணீங்க. இப்போ நான் விஜய் அண்ணா ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு முஸ்லீம் முன்னேற்ற கல்யாணத்துக்கு நீங்கள் பெரிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணன் ஒரு அமைச்சரவையில் ஒரு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சுருக்காரு. அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணேன், இது நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். அது ஏற்புடையதாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது என்னென்னா, உதயநிதி அண்ணனுக்கு வந்து பேசுன விஷயங்களே திரும்ப திரும்ப பேசுவாங்க. புதுமையாக கொஞ்சம் யோசிங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்கன்னா ஒரு கேள்வி கூட உங்களுக்கு கேட்கவே தெரில, உங்களுக்கு என்ன கேட்கணுன்னே தெரில. அப்படின்னா உங்களுக்கு தான் அரசியல் தெரியலே தவிர வந்த எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சிருக்கு. தாவேக்கால இப்போ ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து அரசியல் ரீதியில் புதுசாக இருந்தாலுமே அவங்க அதை கற்றுக்கிட்டு இப்போ மிக சிறப்பாக பண்ணுறாங்க. 60 வருஷமாக ஊர்ன கட்சியில் வந்து உங்களுக்கு என்னென்னா கேள்விகளே ஃபஸ்ட்டு எப்படி எழுப்பணுன்றது தெரில. எனக்கு தெரிஞ்சு சட்டசபையில் அவர் சொன்ன மாதிரி தான், சபாநாயகர் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு கோர்ஸ் படிங்க மொத்த திமுகவும். அப்போயாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் வருதான்றதை நம்ம பார்க்கலாம் கேள்வி கேட்குறதுக்கு. தேங்க்யூ.